இவங்களுக்குலாம் வந்து மகளிர் உரிமை தொகை வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து டிஸ்கஷனில் போயிட்டுருக்கு. யார் யாருக்கு அப்படின்னா வந்து 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வராது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்கள வந்து 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு முதியோர் உதவித்தொகை 3000 வழங்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ஸ்கீமில் மாற்றினா எவ்வளவு தமிழக அரசுக்கு நிதிச்சுமை ஏற்படும் அப்படிங்கிற விஷயம் டிஸ்கஷனில் போயிட்டுருக்கு. ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டில் 1.20 to 30 கோடி பயனாளர்கள் வந்து மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்காங்க 1000 ரூபா. இந்த ஆகஸ்ட் பட்ஜெட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் ஆகஸ்ட் பட்ஜெட் நடக்குது அப்படின்னா 6 லட்சம் ரேஷன் கார்டு வரைக்கும் இது வரைக்கும் விண்ணப்பிச்சு பெண்டிங்கில் இருக்குது. அதில் வந்து ஒரு 1 to 1.25 லட்சம் ரேஷன் கார்டு வந்து இது வரைக்கும் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. மோரோவர் பட்ஜெட்டுக்குள்ளே எல்லா ரேஷன் கார்டையும் இஷ்யூ பண்ணிவிட்டு எத்தனை பயனாளர்கள் இந்த திட்டத்தில் வந்து பயனடைய போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து அதில் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. ஸோ மோரோவர் எல்லாத்துக்குமே ரேஷன் கார்டு பற்றின இது நிறைய நம்ம அப்டேட்டு டிப்ஸ் நிறைய கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது சந்தேகமால நீங்கள் டிஎம் பண்ணி கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நண்பர்களுக்கு மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. பவர் கட், ஸோ அதனால் வெளியில் வேறு இடத்துலேருந்து வீட்லேயே வேறு இடத்துலேருந்து உங்களுக்கு நான் வீடியோ பண்ணி சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். டாடா பை பாய்.